முடியாத நாய் செய்யும் பாரு. அண்ணே இந்த இதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேண்ணே. இந்த இடிச்சதை மட்டும் கட் பண்ணி விட்டுரு. இது நீ யூடியூப்பில் போட்டு விட்ருவ. இதை இங்கிட்ட விளைக்குமா நீ இதை போட்டு விட்ருவ. என் பொண்டாட்டி பார்த்தாண்டா விளக்கம் வச்சுட்டு அடிப்பா. அதனால் இருக்கட்டும். நம்ம பிறண்ட குளத்தில் சொன்னாங்க. எங்கள் அப்பா அவர் சொன்னார், அழகுராஜா மகனே அங்கே போனால் நீ பெருங்கொண்ட வியாபாரி, நல்ல வியாபாரம் விற்கும்டா, பூரா கிடா வெட்டியிருக்காக, அதனால் போடா அப்படின்னு சொன்னார். அதனால இன்னைக்கு பை நிறைய கொண்டாந்துருக்கேன். ஐயா கெடாவா? என்னையா? இல்ல கெடாவான்னு கேட்டேன். இல்ல ஆடு கிடா. ஆடு கெடாவா? அது கிடா அங்கேருங்க. கெடாவா? நீ செய்யத உன்னை கெடாவா என்னத்துக்குன்னு. அதனால இன்னைக்கு கொண்டு வந்திருக்க வியாபாரம் என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரம். நீங்க எப்படி பெருங்கொண்ட வியாபாரியா? ஆமா போய். என்ன வியாபாரம் போய்? நம்ம வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு. பூண்டு பூண்டு. அட நான் அசிங்கமாலாம் பேச மாட்டேன். தமிழ்நாட்டுல அசிங்கம் பேசாத ஒரே நிக்குது. நமது வெள்ளை பூண்டு வியாபாரம். அதனால அந்த வியாபாரம் சரியா ஓடல. இப்போ ஒரு வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். என்ன வியாபாரம்? முளையப்பொடி. மிளகாய் பொடி. மிளகாய் பொடி. மிளகாய் மிளகாய் மிளகாப்பொடி. பட்டிக்காட்டத்துக்கு ஏற்றது மாதிரி பிள்ளையும் அருமையான பிள்ளை வந்திருக்கியா. அருமையான பிள்ளை. இந்த பிள்ளைய பார்க்கையில் எனக்கு ஒரு மாதிரி நோக்கம் வருது. ஆனால் எனக்கு நோக்கம் வருது, ஆனால் தாளக்காருக்கு உனக்கு நோக்கம் வருது, அந்த அவருக்கு ஏக்கம் வருது, இந்த பிள்ளைக்கு வீக்கமாக வருது. வீக்கமாக வருது. என்னதா என்ன உன்னை பார்த்தா கூட ஓடி போயிட்டா? வரட்டு இன்னைக்கு இந்த ஆளுங்க வரட்டு நக்கியா சும்மா நக்கறானே. ஏண்டி கண்டாலி மலை ஓட்டேன்னு வச்சுக்க. வணக்கம். என்ன வணக்கம்? வணக்கம். ஏய் வணக்கம். நாளைக்கு நம்ம தாண்டி வணக்கம். என்ன வணக்கமா? வணக்கம். ஏய் கொனட்னேன்னு வச்சுக்க. வணக்கம். வணக்கம். இந்த செஞ்சுட்டு போ. வணக்கம். நக்கிட்டு போ. வணக்கம். ஏய் அப்படிக்கா ஏப்புடுக்கா அப்படிக்கா அப்படிக்கா ஆனா பாப்பல் அடுக்கு அப்படிக்காலந்து உங்களால அப்ப உனக்கு புடுக்கும்ன்ற அப்படிக்கோ ஆப்புடுக்கோ அப்படிக்கா. ஏ ஆப்பு நானா நாடா அப்படிக்கா நாடா ஆப்புடுக்கா நாடா அப்படிக்கா. ஏ நீ நாய் புடுக்கு நாய் அப்படிக்கா நானு என்னடா அவ புடுக்கு கிடுக்கிடுக்கடா. அந்த புள்ள அரைவரையா பேசுறா புரிஞ்சுக்க. ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா நாடு. ஏமா ஆப்பிரிக்கா நாட்டுல ஆப்பிரிக்கா நாடு வந்திருக்க. நான் வந்திருக்கேன். யாரை பிடிச்சி நீ சனா இல்ல எதுக்கு வந்திருக்கேன்? சனாச்சுக்கா அச்சி பத்தக்கால எட்டு கூட பத்து உட்காது ஆடி பத்திரக்கு சல பத்தக்கால ஏத்து புத்தி ஏறுபட்டு காத்து கூட எக்கன தடத்தை பத்து சுற்றுமா அக்குடு மர பொப்ப பொப்ப ஆச்சக்கல பூதி கண்ணலால எக்கன எல்லாத்துக்கு ஜும்பல எத்திரக்கடா ஆடி சேல பிடியா கெல தூக்கி எல்லா சீப்பே அத்திக்கா ஹஸ்கா நானா பாத்ரு கழுவு துண்டாவுக்கு யான் தூக்கு எத்தனை பச்சவானாமா ஆச்சல எக்கடி தூ அர்ஜுன் கடி மாதிரி ஊத்து ஊத்துறவா ஏய் கூட அனத்ரா பாரு. ஆனா அப்படி கலந்தா இண்டாக்கு பாத்ரு கழுவு வேடு தடுக்கு அலப்போ கலப்பல பல வேலை செய்யும். நல்லா பிடிச்சாங்க பல பல வேலை செய்யும். அத்தலக்கும் புண்டா அச்சு புண்டா கலத்துடு. என்னடி கண்டாடி மலை பேசுற? தலாப்பட தாசி. நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என்னமா கத்திர கருப்பு போய்கிட்டு இருக்க. தேவலாம் பேசாத. ஒருவேளை வடநாடுகார பிள்ளையா இருக்கும் போல. ஆமா ஹிந்தியில பேசி பாரு. அச்சா பிட்டா ஹே அச்சா புட்டா ஹே அச்சா பிட்டா ஹே ஆனா வாலா பாலா நானா கே புட்டா ஹே அச்சுக்குலத்தி ஆத்தாயோ பத்தா ஹே வாயில குடுத்தாங்க. மூஞ்சி முகரை பாரு. ஆத்தாக கூத்தாக அதுக இதுக 5 ரூபாங்கிற 10 ரூபா என்ன விஷயம்? பொம்பளை பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வந்த பிள்ளை மாமான்னு சொல்லணும். பாச தெரியாட்டி உட்கார வச்சு பணிவா கொடுக்குற பண்பாடு என் தாய்மார்கள் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தாயா. இந்த ஏரியாவுக்கு வந்து இஷ்டத்துக்கு வாயில வந்து என்ன விஷயம்? ரம்யா என்ன இன்னும் இந்த முத்தியோட பத்தி உனக்கு தெரியல நினைக்கிறேன். சும்மா அடங்கு போதும். யாரு என்ன ஆத்தா இந்த அரட்டுறது உருட்டுறது மிரட்டுறது அது வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். இந்த ஆங்கிறது ஊங்கிறது ஈங்கிறத வேற பிள்ளைகிட்ட வச்சுக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட வைக்க போறேன். என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கானே. ஏக்கா வாங்கிட்ட சுத்தம் இல்லையே. எந்திரிச்சு உட்காருத. எந்திரிச்சு உட்காரு. ஏன்
நீ படுத்தா நாடகம் நீ படுத்தீங்கன்னா நான் எனக்கும் படுத்துறோம். நாடகம் படுத்துறப்பா. அப்புறம் நாடகமே படுத்து பாரு. எந்திரிச்சு உட்காரு. புண்ணியவன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உட்காரு சாமி. இப்பத்தே அவளுக்கு எனக்கு ஜண்டே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. என்ன 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 வாக்கிய வர சட்டையா? என்ன குடுக்கல் வாங்கற சட்டையா? இல்ல யாருன்னே தெரியாது. அவன்ற என்ன? யாரு? அவன போடு. எனக்கு விடிய விடிய எனக்கு 6 மணி வரைக்கும் இவதான் எனக்கு பொண்டாட்டி. எவ பொண்டாட்டி? எதை வச்சு சொல்ற? எதை வச்சா? யூடியூப் போடுறத அடக்கி பேசிக்க. ஆமா என்ன அவன் பொண்டாட்டி போய் குத்து வாங்காத. தவறா எதுவும் பேசினாதேன். இது வந்து தவறு கிடையாது. தவறு கிடையாது. இருமா. ஈஸியா என் பொண்டாட்டிப்ப. உண்மையிலே சொல்றேன். என்ன உண்மையிலே? விடிய வரைக்கும் யார்கிட்ட இருப்ப? யார்கிட்ட இருப்பவ? நான் யார்கிட்ட இருப்ப? இது என்ன வார்த்தை பத்திக்கல? எவ்வளவு பெரிய வார்த்தை. மேடையில தான் நிப்பேன். ஐயா விடிய வரைக்கும் யார்கிட்ட இருப்ப? யார்கிட்ட இருப்பேன்னா என் பேக்கு கூடயே தான் இருப்பேன். இல்ல என்ன பேக்க அத்தை தண்டி பேக்க வச்சிருக்க? அத்தை தண்டி பேக்க தான் இருக்கு. பேக்க பாத்தியா இல்லையா? அதுக்குள்ள நுழைச்சிருவியா? இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் நியாயமான கேள்வி கேக்குறாரு. என்ன பெரிய அந்த பிள்ளை தப்பா பதில் சொல்லுது. சரி ஏன்னா நான் பதில் சொல்லவா? நீங்க சொன்னீங்க. இப்படி அந்த பிள்ளை யார்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட தான். முத எங்க கிட்ட இருக்கு 4 வருஷத்துல. அப்புறம் தான் உங்ககிட்ட கிடைக்கும். என்ன மயித்துக்கு? அம்புட்டி அள்ளி வச்சு மூடி புட்டியா 2 நிமிஷத்துல. சரி பரவாயில்ல. ரொம்ப பேசுற. நீ ரொம்ப ஓவரா பேசுற. அடிச்சு ஆப்பாடு போடு போடுவே. குச்சி புல்பால் போடுவேன். குத்து குச்சில உட்கார வச்சு போடுவேன். குட்டி குடன கொடுத்து குன்னா குடிக்க அண்ணக்கா அப்படி எடுக்க விட்டுருவேன். ஏர்கிட்ட போச்சா நார்கிட்ட செத்து போயிடுவேன். 4 பக்கம் நரம்படுத்து நடுவே சொருவி ஏத்தி பிடிவேன். இன்னைக்கு போடுற ஓட்டனுக்கு உன் பாவல இன்னைக்கு குட்டுக்குற உலக தாத்தா விட்டு டவுசர் டர்னு கிளியனா. இன்னைக்கு போடுற ஓட்டல கொட்டைக்கு மேல நின்னுக்கிட்டு 7 நாள் ஆன இறங்குறதுக்கு கீ கீ கீனனா. இன்னைக்கு குட்டுக்குற குடல உன்னை கொட்டைக்கு மேல உட்கார்ந்து கோவிந்தா கோவிந்தான்னு கதற போற. ஓமா போயா போத. அதத்தான் சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னு? அதே கழுத கட்ட கேட்டுக்கு இது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு அடிச்சான். மித்தார கள்ளி விறகடிக்க போனாலாம் கத்தால முழு கொத்தோட கொத்துச்சான். அதான் கஞ்சா செடி பூச்செடி. இன்னைக்கு உன் கதை இப்படி ஆச்சடி. கொட்டாப்பட்டி கொடுக்கு ஐயருக்கு டுபுக்கா. அதே ஐயரு கட்ட சுப்பு ஐசத்தாரு சப்பு 4 3 7 இவர்கிட்ட நாயத்தத்தை கேளுனுச்ச. அதான் காட்டுல நடக்கிறது கத்தாழ. காட்டுல நடக்கிறது கத்தாழ. இப்போ போட்டுக்கிறது கூட ஒரு பித்தாழ. செரகுபதி சீரகத்துக்கு போனாலா? செரகுபதி சீரகத்துக்கு போனாலா? அங்க 2 செரகுபதி மானங்கட்ட மல்லாரி மாலையங்கடி போட்ட. மானங்கட்ட மல்லாரி மாலையங்கடி போட்ட. மாரியம்மன் அந்த குளத்துல ஊரத்தான போட்டு சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலா? சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலா? அது குண்டிய ஆட்டிக்கிட்டு ஐயா கொத்த வந்துச்சான். சேலையில் சிறுத்தாவட்டுக்கு போனாலாம். சேலையில் சிறுத்தாவட்டுக்கு போனாலாம். ஈச்சபாயை கட்டிக்கிட்டு எதுக்கு வந்துனாலாம்? ஆமா சரி பரவாயில்ல. நீங்க யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் பக்கம் வந்திருக்கீங்க? வியாபாரமா? நல்ல வியாபாரம் பாப்பியா? பரம்பரை வியாபாரம்யா. சரி இப்ப நான் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். என்ன விஷயம்? நான் கேட்கறதுக்கு சரியான பதில் சொல்லணும். பதில் எந்த பதிலானாலும் வரும். யார் நீ கேட்கிற முறையில கேட்டா. அப்படியா? ஆமா. சரி இப்ப கிணத்துக்குள்ள கல்ல போட்டா ஏன் உள்ள முங்குது? கிணத்துக்குள்ள கல்ல போட்டா கல்லு தாயா வெயிட்டு உள்ளதாயா போங்க. நான் என்ன கேட்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கிணத்துக்குள்ள கல்ல போட்டா ஏன் உள்ள முங்குது? உள்ள முங்குதுன்னா கல்லு வெயிட்டா இருக்குமியா, அதனாலதான் உள்ள முக்குது. இல்ல அதுக்கு நீச்சு தெரியல உள்ள முங்குது. நீ உங்க சிசிய ஐயா உங்க அறிவுக்கு என்ன ரசிக்கிறீங்க? ஒன்னதான் கொண்டாடிட்ட கூடியா ஐயா. இன்னொன்னு கேக்குறேன். 1 கிலோ பஞ்சு சரி, 1 கிலோ இரும்பு சரி, இது 2ல முத எது இழுக்கும்? 2மே இழுக்காது, கணக்கா தான் நிக்கும். சரி நன்றி பூதி ஒன்னதுக்கு. இன்னொரு கேள்வி கேட்கறேன். 4 பக்கம் சிறச்சு என்னையா என்னையா சொல்றேன்? நான் அசிங்கமெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். தாறுமாறா கிழிச்சு 4 பக்கம் சிறச்சு மேல ஏறி இறங்கி அடிச்சு ஆனா வச்சு எடுத்தா சொட்டு சொட்டு பொதுவான கேள்வி. அவரு கூட கோபப்பட நான் அமைதியா தண்ணே 4 3 கிழிச்சுக்கிற என்ன
ஏத்த இருளாயே எங்க வரைய அது இங்க படுத்துச்சா அதை எங்க கூட வர வர குழம்புக்கு தண்ணி ஊத்தா. ஏய் இங்க வர்றியா என்ன சொல்ற வீட்டுக்கு போனா மூத்திரம் வராது ஏய், பாத்துக்க குழம்புக்கு தண்ணி ஊத்த போகும் போல பாவம். சோத்துக்கு தானே. ஏமா சோத்துக்கு தானே தண்ணி ஊத்துவாங்க இப்போலாம் குழம்புக்கு தான் தண்ணி ஊத்து எதுக்காக எல்லாம் எச்சா 4 பேர் வந்துட்டு அப்புறம் ஊத்த வேண்டியதே. எச்சாவா எச்சானா 4 பேர் கூட வந்துட்டா. அதிகமா வந்துட்டா ஏய் 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 என்ன இதுல போய் அது போய் ஐயோ அப்பா பிள்ளை எல்லாம் வச்சிருந்தா பத்திரம் வச்சுக்க வர பார்த்தாலே அரையும் மினி வந்து அண்டிக்கு ஏத்த என்ன அந்த சேலையை ஊசி போடு அதுவும் போட்டோம் அது வா எனத்துக்கு படுத்து கிடக்கு வீட்டில் படுக்க தூங்க சொல்லு குறவழிக்கு சோறுக்கு ஆமாம் குறவழிக்கு சோத்தை தந்து விட்டு நல்லா வந்து படுக்க தூங்குறதுக்கு எல்லாம் கெட்டா கரைச்சி வரதுக்கு பூரா கிடாச்சேரியை தந்து விட்டு அது ஒரே மாதிரி சேலை வேற உங்களுக்கு குறுப்பு சேலை. குழுப்பு குழுப்பு அப்படி இல்லைங்க கருப்பா இருக்கவங்களுக்கு அழகா இருக்கும் கலரா இருக்கவங்களுக்கு அழகா இருக்கும் என் அன்பு சகோதரிலாம் கணக்கா எடுத்திருக்காங்க ஆமா அப்படித்தான் பத்தியெல்லாம் அதான் நாமினேஷன் பண்ணதா இருக்குது. ஆனா இந்த வருஷத்தோட டான்சர் நீ வேணாம் ஏன் அடுத்த டான்சரு ஆ, அந்த உட்காந்துருக்குவாரு நல்லா கம்பெனி கொடுத்து ஆடும் போல அங்கனே உட்காந்துட்டு ஆடுறியாத்தா ஆ, அடுத்து நம்ம 2 பேரும் ஒரே காலாண்டரு போட்டு ஆடுவோம் நீ வந்துரு என் கூட வந்துரு சல்லி காசுக்கு தேராது பேர் கூட போனீங்களா யார் சொன்னது ஆமா நீ சல்லி காசுக்கா உடனே அனுப்பிட்டு செவனேன்னு தூக்கிடுவாரு வீட்டுல யாரு ஆமா நீ நினைக்கிற எப்படியா கொண்டாள் என்ன உனக்கு தெரியாம தர்ற ஏன் என்ன எப்படிப்பட்ட ஆளு ஆனா இன்னும் நீ வந்து பார்க்கல நீ வேலைய பாரியா சண்டாளி நீ இல்ல இல்ல எ- எ- எங்க ஊர்லயே வந்து சண்டாளி குடும்பத்தை கெடுத்தவ உங்க ஊர்ல வந்து குடும்பத்தை கெடுத்தனா அம்மா. என்ன குடும்பத்தை கெடுத்தேன் போன வருஷம். என்னை பார்த்தா எப்படி தெரியுது யாரு? என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஆத்தாடி. என்னை பார்த்தா சொல்லிடுவேன் அடுத்து ஈழு. அடுத்து அப்புறம் சொல்லி நானும். நீ உள்ள ஓடிடுவேன் நான் சொன்னேன்னா உள்ள ஓடிடுவேன் ஏய், ஏய், இந்த ஓவா பைய பேச்ச கேட்காத இல்ல வேணாம். வியாபாரத்தை வந்தமா வித்து மோதி பா. மோதி பாரும்மா. மோதி பாக்குறதா அதை விட்டுக்கிட்டு நீ இதை விடு அதை விடுன்னு போது என்ன ஓ வியாபாரத்தை சொல்லு வியாபாரம் அம்மா நான் வியாபாரம் பார்க்கணும் நீ ஒதுக்கி நின்று என் வியாபாரத்துக்கு தொல்லே பண்ணக்கூடாது ஆமா மாம்பழம் மாம்பழம் இது செக்க வந்த பல் இது செக்க அடிச்சு விடுவேன் ஏங்க சரி நான் போனா போயிட்டு போகுதுன்னு ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல மரியாதையா பேசுது நல்லா பேசுது நல்லா பாடுது அப்படின்னு சொல்லி நான் பேசாம இருக்கேன் இந்த நேரத்துல மாம்பழம்ன்றிய இங்க மாதிரி வச்சு. போயுமா இல்லப்பு நான் பார்த்துட்டேன் நீ பாத்துட்டியா? இது நவாப்பழம் முத பேண்டேஜ் வாங்கி விட்டணும் இது நவாப்பழம் நவாப்பழமா நவாப்பழம் இப்படித்தாயா இருக்கு பாத்தியா? மாம்பழத்தை பார்த்ததே இல்லை எடுத்தாரவா? எடுத்துட்டு வா பார்க்கலாம் நவாப்பழத்தை நவாப்பழத்தை தண்டி பழம் இருக்கும் நவாப்பழம் யாரு யாரு அம்புட்டுல இருக்காது இந்தா, அப்படித்தான் அது நீ கசிஞ்சிருக்கு. அது கசிஞ்சு லேசா அப்படியே மாம்பழம் மாம்பழம் இது செக்க வந்த பழம் இது தென்னாட்ட இனிக்கு பழம் இது செக்கச்ச வந்தவளோ இது தேனாட்டை இனிக்கும் இது எல்லோரும் வாங்கும் பழம் இது எல்லைக்கிட்டு பிறந்த பழம் எத்தனையோ பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா தம்பி இத்தனைய பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா ஐயா அடக்கம்மா படிச்சு பார்த்த வாட்டம்மா இனிக்குது மாம்பழம் 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 அடுநாள் பாடுவேன் ஒரு நாள் ஓடுவேன் உட்காந்தா உட்காருவேன் படுத்தாள் படுத்து ஆடுவேன் ஆடுவீல ஆ. இன்னைக்கு உன்னை ஆட்டிட்டே விடுவேன் ஆமா. தொலைச்சு. நான் மட்டும் அல்ல அடுத்து இன்னொரு ஆள் இருக்கு காலெல்லாம் நெம்பு என்னடி இருக்குது உனக்கு ஆடி ரோட்டோர வீட்டுக்காரு ரோட்டோர வீட்டுக்காரி ஆடி ரோசா பிளவுக்காரி ரோசா பிளவுக்காரி ஆடி எந்த பாடு போட்டாலுமே ஆடி எந்த பாடு போட்டாலுமே இன்னைக்கு நான் உன்னை ஏறெடுத்து பாப்பதில்ல
என்ன ஏய் பிள்ளைய நோக்கிட்டே இருக்கேன் என்ன கழிச்சு விஷயம் விடுவேன் இங்க பாரு அடிக்கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா எங்கம்மா கோர ஓரத்திலே கண்ணாத்தா என்னைய கண்டுக்காம போற எடி என்னாத்தா உன்னை ரொம்ப நாளா பார்க்கலையே என்னத்தா உன்னை ரொம்ப நாளா பார்க்கலையே என்னத்தா உன்னை சொத்தரைக்கு போகுமாமா கண்ணாத்தா நீ எகுற நான் எகுறேன்னா என்னப்பா நீ ஒரு மனுஷன் ஆமா ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா உன் கண்ணாலே முத்தமா இது சேதாரம் பண்ணுதடி முத்தமா அத்தாடி ஆத்த ஏண்டி சண்டாளி உன்னை விட்டு அங்கிட்டு போற நீ ஊதிக்கிட்ட ஏத்த பொண்ணம்மா எந்திரிச்சு உட்கார்த்த நீ எந்திரிச்சு உட்கார்னு ஒரு நாள் கிளப்பிவிட போற நீ படுத்தால் படுத்து கட்டும்டா நீ வேற அலையும் அழகா தாண்டி புள்ள அலையும் அழகா தாண்டி புள்ள அரும்பு மீச காரன் தாண்டி ஏமா ஒரு பப்பு டான்சர்னா என்னம்மா நான் கட்டிப்பிடி வைத்தேன் லேச தொட்டு ரம்யா ரம்யா சேவலை பார்த்துருக்கியா சேவல் ஏறின ஒன்று இறங்கிறேன் அந்த மாதிரிதான் மாப்பிள்ள ஒன்று அதெல்லாம் ஒன்று செயல்பாடெல்லாம் இல்லை சேவல் ஏறிட்டு இறங்கிறான் 16 நாளைக்கு முட்டை விடணும் போயா நீ சேவல் ஏறிட்டு இறங்கினா சேவல் வந்தாலே கோழி பயப்படும்ல அவரோட ஸ்டெப் இனிமேதான் மதுரை சங்கத்துக்கு தான் தெரிஞ்சு இந்த பிள்ளைக்கு மட்டும் தெரியல அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு வச்சு பச்சரிசி குட்டி பச்சரிசி பச்சரிசி பல்வரிச குட்டி பல்வரிச நல்லா ஆடுறீங்க 2 ஒரு நாள் நறுக்கு சுருக்கா தனித்தனியா தனித்தனியா போடட்டுமா போடுங்க தண்ணியை தூக்கிட்டு வர்றேன் நீ ஒரே வந்து ஷேப்ல போறானே நான் போட்டுக்கிறேன் முதல்ல நீ போட்டுட்டு தான் சிசியப்ல போட சொல்லுங்க
அப்படித்தான் எல்லாத்துக்கும் பழக்கம் போல. அண்ணா நீ போட்டு முடிச்சுடுத்து ஆரம்பிச்சு பாரு முச்சால் ஊற முடிச்சு முடிச்சிருவாரு. அதான் நல்லா வந்து. அது நம்ம சாப்பிட்டோம். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கனிடம் பாசவன் சராசாத்தி ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தெருக்குள்ளே தெருக்குள் பூமால ஓடும் திருநாளே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி
ஒரு 2 மாடு சரியாக இருக்கணும். ஒரு மாடு தொத்த மாடை போட்டு ஒரு மாடு நல்ல மாடை போட்டு அங்கிட்டு ஒரு மாடு இங்கிட்டு இருக்க ஒரு மாடு இங்கிட்டு இல்லாமல் இன்னைக்கு சரியாக அப்படி போய்கிட்டு இருக்கணும். அப்படினால சரி இருக்கட்டும். இருந்தார் மேலே சான்றா எவ்வளோ உன்னை பார்க்கல. இந்த பொம்பளை பிள்ளை யாரு? ஏய் நீ எங்கடா வந்த? ஏண்டா தூமிய குடிக்கு மயனே, எனக்கு பொண்ணு பார்க்க சொன்ன நீ சைஸா வந்து ஊமை குத்துற. தூமிய குடிக்கணும் சூம்பக்காலம் உடைச்சிரு உள்ள ஓடிரு. அந்த வாத்தியார்லாம் வீடு சங்கம் வேண்டரும் உள்ள வாத்தியார்ஸ்தானெல்லாம் எப்படி ஒழுக்கமா உள்ள ஓடி இன்னொரு கொடுக்குறக்குள்ள ஓடு போடா தலை மரியாதையில ஓடிரு. வருஷம் இதே வேலை ஒன்னொன்னா கிளப்புறிய. அதை கிளப்பணும், அப்பதானே ஆர்வம் கிளம்பு. எனக்கு உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு என் செருப்பு எடுத்துக்கிட்டு நானா அடிச்சுக்க இந்த பக்கத்திட்டு அந்த அம்மா வர செருப்பு கூட இருக்கு, அடிச்சுக்க. அந்த வாத்தியாஸ்தானே உள்ள மட்டும் உள்ள ஓடி ஆடுறா ஆடவா ஏன் மாப்பிள்ள ஓடிரு. பரவாயில்லையே, நீ ஆரம்பிச்சு வைக்கிற அவங்க முடிச்சு வச்சிடுறாங்களே. அவர் மாமா பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் அவர் போடுவாரு. மிச்சம் எழுதுறதுல நம்ம தான் எழுதிக்கணும் வரலாறுல. ஆடி தொலைகிறதா உங்க ஆசீர்வாதம் தான் வாத்தியா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கல்ல சொல்லுது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. சிசியப்புல 16 அடி பாயணுமா இல்லையா? கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கேன் வாத்தியார். 45 வயசு வாத்தியார் போய் ஒட்டி அனுப்பிச்சு ஆடுற. 18 வயசு குமார் போய் என்கிட்ட ஒட்டி வர மாட்டேங்கிற. உன்னை கொளுத்த போறேன் பாரு. நீ கொளுத்துறியா? உன்னை கொளுத்துறோம். கிழட்டு மாடுக்காரர அதான் கிழட்டு மாடுக்கா ஒட்டி வர. 18 வயசு குமார் என்கிட்ட ஒட்டி வர மாட்டேங்கிற. அடி தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருப்பவரே, அடி வாழ மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவரே, அடி பாக்கு மரமாட்டோம் வசந்தா நிற்பவரே, அடி ஞான புல்லாட்டோம் ஞானளவு வளச்சலே ஏ உசுர வட்டாக்கி அடியா ரம்யா உனக்காக பொய்யா சொல்ல ஓஞ்சிருப்ப பக்க தாண்டி உயிரோடு உயிரோடு வாழ புளிப்பா புளிய கைவ அப்படி புளிப்பா புளியங்கா புடவை கட்டுன வெள்ள இருக்கா. ஆடுறா ஆடுறா. ரெண்டே போல நல்ல சொல்லு தனித்தனியா போடணும். போட்டுருவோமா? வண்ண வண்ண சீசாவிலே வண்ண வண்ண சீசாவிலே ஆமே ஆமே நான் சேர்த்து வச்சேன் ஜிகினா பொட்டு. ஜிகினா பொட்டை மட்டும் சேர்த்துக்க, வாத்தியார் மாதிரி யாரும் சேர்த்துக்கிறத. ஓ அழகான நெத்தியில அது சேர்ந்துச்சோ, அது சேர்ந்துச்சோ சேரலையோ சேர்ந்துச்சோ சேரலையோ
அப்படி சின்ன சின்ன சீசாவிலே செத்து வச்செஞ்சுகின்னா பொட்டு அண்ணா அண்ணா சீசாவிலே செத்து வச்செஞ்சுகின்னா பொட்டு அப்புறம் என்ன புள்ள ஆடுதுல்ல குத்துராண்டி குத்துராண்டி மதன்ராஜ் தான் குத்துராண்டி. உனக்கு பேர் தாண்டா மாத்தணும், இந்த பேர் ஆகாதுடா. குத்துராண்டி குத்துராண்டி அவன் குத்துராண்டி குத்துராண்டி முத்துவன் சிசியம் குத்துராண்டி. எனக்கு இந்த பாட்டே ஒப்பல. ஏமா வேற பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? குத்தி அப்பனுமே குத்துறதே நல்லா இருக்கு. சேச்சே ஒத்தே வராதுங்க. வேற பாட்டை பிடிக்கும். வேற பாட்டுனா குத்துறேன் குத்துறேன்னு சொன்னங்களே குத்தாமத்தான் போனங்களே ராசாவே ஏ ராசாவே. இப்பத்தே உட்காந்தியா? உங்க வாசிப்பில் பிழை உள்ளது. பிழை உள்ளதுன்னா இங்க வாமா. ஏய் எனக்கு அவசரம் பத்தலங்க வா. என்ன வசனம்? பாக்க குட்டையா இருக்க, செவத்த பிள்ளையா இருக்க. எதிரா எதிரா செவத்த பிள்ளையா? இப்படியே சொல்லி மயக்க பாக்குறீங்க. நீயும் வாத்தியானே வேற டைலாக் நீயும் வாத்தியார் கண்ணாடி போட்டு போறா முட்டாப்பேட. அப்படியா? அது காலையில ஒவ்வொரு நாளைக்கு 3/4 கிலோ பவுடர் வாங்கி கொடுக்கறக்கா எங்களுக்கு தாண்ட செலவு. அப்படி சொல்லுங்க. இப்படியா ஒத்த வார்த்தை சொல்ல விட மாட்டியா நீ? நீ சொல்லப்ப கலரா இருக்கேன்னு தக தக. ஏய் மாப்ள என்ன மாமா? கருப்பு தான் கொழுப்பு. அப்படி சொல்லுங்க மாமா. தெரிஞ்சுக்க. தமிழ்நாட்டின் கலர் என்ன? கருப்பு. இல்ல வெள்ளையும் கருப்புமா கலந்து கலந்து சொல்றியா? அவங்க ரொம்ப யோசனையில இருக்காங்க. பரவாயில்ல. இந்த புள்ள கருப்பா கலரானு காலையில பாக்க வேணாம். ஏன் சாப்பிடும் போது பாத்துருப்பாங்கல்ல. எனக்கு காதல் வந்துருச்சுமா. காதுல வருதா? காதுல இல்ல. என்னல உங்க வாத்தியார் வாயில வருது. தட் இஸ் லவ். காதல் காதல். அப்படினா எனக்கு தெரியாது. ஹேப்பி பர்த்டே மாமா. காதல் காதல் வந்து தெரியாது. நான் சொல்லி தரவா? பாட்டா சொல்லி தரேன். நீ கொஞ்சம் ரொமான்ஸ் மட்டும். ரொமான்ஸா? கட்டி பிடிச்சு சோறு சோறு தப்பா எடுத்துக்காத. இல்ல உங்க சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்கேன். தன்னல் வச்ச காட்டை போடவா தென்னல் அடிக்க. முக்குத்தியின் ஒரு தீபம் வெற்றி வைத்து போக. சற்று நிலைக்கும் அது வண்ண கோலம் ஒன்று போட. அள்ளி கொடுக்க. சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்கேன். ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டோடவா தென்றல் அடிக்கேன். ஒழித்து வைப்பதே நம்மா மலை சாரலிலே நனைய வைத்தால் நியாயமா. ரசிக மண்ட ரசிகளின் விழிகளில் மோதாதே. விழியை மூட போதிலும் விரல்களாலே தின்னாதே. சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்கேன்.
ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் நாளடி அடியிலும் வைக்கிறேன் மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் நானடி அடியிலும் வைக்கிறேன் முத்தங்களே மோசங்களே பூசை மணி ஆடவே செவ்விதழே நீரங்களே தீர்த்தமென்று தோன்றே கால நேரம் என்பது நீர்களில் மூடாதா கால நேரம் என்பது காதலில் இல்லையா காமதேவன் கோவிலே கடிகாரங்கள் தேவையா சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஆஹா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியும் என்ன ஒரு தீபம் என்று வைத்து போக சுத்தம் என்று வைக்க வந்து மண்ண கோலம் கொண்டு போட என்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா செங்கல் அடிக்க உண்மையாகவே இப்படி சிசிய பிள்ளையெல்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு செடியை வளர்த்து அதை உருவாக்கி மரமாக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். முத குழந்தை பெற்று அதை வளர்த்து ஒரு முறைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி கண்ணழகு பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் செல்லாதுங்க. உண்மையாகவே நான் அந்த அளவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் வாத்தியாரெல்லாம் உண்மையாக வேறு யாரும் இல்லை, எங்கள் சூர்யானந்தா இவருக்கு அண்ணன் முத்துவேலன் தான், ரெண்டு பேருமே அவங்களால எந்த அளவுக்கு சிசியங்களை வளர்த்து விட முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்து விட்றாங்க. நாங்கள் வாழ்றது நல்லா வாழ விடுறது எங்கள் கையில் தான் இருக்குது. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பரவாயில்ல மாமா, பழத்தெல்லாம் விட்டாலும் கடைசியில் வாத்தியாரை மறந்துட்டு போயிடுறாங்களே. அதான் நம்ம வாயிலே கொடுத்து தராங்க. வரல அந்த மாதிரி பண்ண. நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதை சொல்லு. முத வாத்தியாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ரம்யாக்கா எடுத்து கூட யூடியூப்ல போட்டு விடு. போட்டு விடுங்க. முத வாத்தியாரை அதனால என்னோட காதல் அப்படின்னா ஓ மனசுல தந்தன தந்தன தானா தந்தன தானா தந்தானா தந்தானா தந்தனா மனசிலே பாட்டுத்தான் இருக்குது, மனசத கேட்டுத்தான் தவிக்குது. ஓ மனசில பாட்டுத்தான் இருக்குது, மனசத கேட்டுத்தான் தவிக்குது. அது என்ன வச்சு பாட மாட்டியா தொட்டு ஆளும் ராசையா மனசு இசைதான் எனக்கு இசையோடு இடம் நீ ஒதுக்கு. ஓ மனசில பாட்டு தான் இருக்குது, மனசத கேட்டு தான் தவிக்குது. பாட்டால புள்ளி வச்சு பார்வையில தள்ளி வச்சு பூத்திருந்த என்ன சேர்ந்த தேவனே போடாத சங்கதிதா போட ஒரு மேட உண்டு நாடு வச்சு சேர வாங்க ராஜனே நெஞ்சோடு கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் இல்லாம பாட்டு சொல்லி காளையெல்லாம் ஆளணும் சொக்கத்தான் உங்களைத்தான் சொக்கி சொக்கி பார்த்து நித்த நித்தம் தத்தளிச்சு நான் ஓ மனசிலே பாட்டுத்தான் இருக்குது, ஏ மனசத கேட்கத்தான் தவிக்குது.
பொறுமையா நல்ல சொல்லு சொன்னா ஓ மனசிலே பாட்டுத்தான் இருக்குது மனசத கேட்டுதான் தவிக்குது அதில் எங்க வச்சு பாட மாட்டியா நீ நெஞ்சு தொட்டு ஆளும் ராசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு இசையோடு எனக்கு இடம் நீ ஒதுக்கு ஓ மனசில பாட்டு தான் இருக்குது ஏ மனசத கேட்டு தான் தவிக்குது ரொம்ப கம்மியா இருக்கு ஆனே ஹலோ ஹலோ பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவே பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன் பைந்தவன் பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன் திரிபுரம் தனையளித்த தில்லையம்பலன் நாதனின் தேவினை பார்வையும் தங்கையல்லவா திரிபுரம் தனையளித்த தில்லையம்பலநாதன் கேட்ட எம்புவண்ணநாதன் திரிபுரம் தனையளித்த தில்லையம்பலநாதன் தேவினை பார்வையும் தங்கையல்லவா இங்கு கட்டபொம்ம நகரடிக்கும் நாளூர்
நாட்டைச் சேர்ந்த நாளூர் மாநகரத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கள் நடுவருக்கு பொன்னாடை பூத்துக்கு ஊறுபடுத்தி இந்த கிராமத்தில் எங்கள் கலைக்கும் சார்பிலே நன்றி. வணக்கம் வணக்கம். சக்கம்மா கட்டப்பம்மன் வணங்குகின்றேன். 9 கப்பல் 18 தொட்டியடா தொட்டின் காக்க வந்த குலமகளை சக்கர வைத்தாயே நீதான் காக்க வேண்டும். உங்களை வணங்கால் தாய் வணி வருகின்றோம். அது காத்து புரிந்தாயே வணி வருகின்றேன். தாயே தாயே தாயே
ஆவே